ஹே காய்ஸ், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஃபெய்த் டாக்ஸ். இன்னைக்கு இந்த வாரம் ஃபெய்த் டாக்ஸை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். ஹாய் மம்மி. Hi Hannah, ஹவ் ஆர் யூ? I'm good. How are you? ஐம் குட். ஹவ் வாஸ் யுவர் வீக்? இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சு. பல டவுட்ஸ் இருந்தது சில விஷயங்களை குறித்து. பட் காட் கிளியர்ட் எவ்ரி திங். அவரோட நடத்துகிற பாதையில தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி கொடுத்தாரு. ஸோ தட் மேட் மீ ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே, ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலுமே இந்த கிளாரிட்டி கிடைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இந்த எபிசோட ஆரம்பிச்ச ஒரு ரீசனே நம்மளுக்கு இருக்கிற கிளாரிட்டி கொஞ்சம் கிளாரிட்டியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான். கண்டிப்பா. ஸோ அவங்களோட கிளாரிட்டியும் நம்மளுக்கு கிட்ட ரிசீவ் ஆகும். ஸோ மம்மி, இந்த வாரத்துல டாபிக்கா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சரி. இது ஒரு பெரிய டவுட் இல்லை, இது எல்லா கிறிஸ்டியனுக்கும் தெரியும், எல்லா பிலீவர்ஸ்க்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஃபைன். ஆனாலுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் who are unbelievers trying to know Christ, அவங்களுக்காக இந்த கொஸ்டின். நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் எப்பவுமே ஒரு வசனம் எல்லா டைமும் கோட் பண்ணுவாங்க. அந்த வசனம் என்னன்னா, சாத்தான் திருடனை போல வரான், ஒன்று அவன் கொல்லவும் திருடவும் அழிக்க வரான் அப்படின்னு. அவன் இதெல்லாம் எப்படி செய்யறான்? ஒரு திருடன் எப்படி வருவான்? யாருக்கும் தெரியாத டைம்ல வருவான், அன்அனௌன்ஸ்ட் இல்லையா? யா. He doesn't come in, நான் வரப்போறேன், நான் திருட போறேன்னு சொல்லிட்டு வர மாட்டான். ஸோ he comes very softly, without யாருக்கும் தெரியாத ஒரு unknown hourல, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த மாதிரி வரான். அப்ப அந்த மாதிரி வரான்னா அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு கதை எங்க மாமனார் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்ல நிறைய திருட்டு போயிட்டு இருந்துச்சான். எல்லார் வீட்லயும் அது கரெக்டா நைட் ஆனா திருட்டு போகுமா. என்ன திருட்டு போகணும்னு பார்த்தா பாத்திரம் பண்டம் எதுனாலும் திருட்டு போயிடுமா. இவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லையா. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், ரோந்து போற போலீஸ் கரெக்டா எந்த டைமுக்கு திருட்டு, அந்த நைட் நேரத்தில் திருட்டு போதுன்னா அவங்க மாறு வேஷத்துல போய் கரெக்டா திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. திருடனை கண்டுபிடிச்ச உடனே திருடன்ட்ட கேட்குறாங்க, எப்படிரா ஒரே ஸ்ட்ரீட்ல அடுத்த நாள் நீ பாட்டு கரெக்டா திருடிட்டே போறியே, உனக்கு எப்படி யாரை எப்படி கண்டுபிடிக்காம? ஐயோ அது ஒன்றும் இல்லை சார், 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சீரியல் பார்ப்பாங்க சார். எல்லாரும் ஹாலில் உட்காந்து சீரியல் பார்த்துருவாங்க, கொல்லப்பக்கம் கதவை திறந்து விட்டுருவாங்க. அப்போ அந்த சீரியல் சவுண்டா வர வச்சு பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஈஸியா அமர உட்காந்து அவன் இன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டே போயிடுவானா. அந்த அளவுக்கு பொறுமையா அவன் சாப்பிட்டு போவானா. இவங்களுக்கு தெரியவே தெரியாதா. பொருள்லாம் போன பிறகுதான் கண்டுபிடிச்சாங்களாம், நம்ம வீட்டுல திருட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எழுத வந்தாங்களாம். அப்போ திருடனுக்கு நம்ம ஒரு வழியை திறந்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓ, அப்போ நம்ம அஜாக்கிரதையா இருக்கிறதுனாலதான் அந்த பிசாசு உள்ள வரானா? அஜாக்கிரதை எதனால வருது? இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பயங்கர ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா, லைக் முட்டிக்கால் போட்டாங்கன்னா எழும்ப மாட்டாங்க, அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, முட்டி தேய ஜெபம் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் சாப்பிடாம ஃபாஸ்டிங், அவங்க சுகர் பேஷண்ட் இருந்தாலும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக இருந்தால் கூடமே, ஐ மீன் அவங்க ஹெல்த் கண்டிஷனை சொல்கிறேன், அவங்க நான் ஜபத்தில் நான் மலையை சாய்க்கிறேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ உபத்திரவம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும். பட் நான் அதே டைமில் கத்தர் உபத்திரம் அந்த டாபிக் போகல. நான் கடவுள் சில ட்ரையல்ஸ் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அதுக்காக போகல. பட் ஆனால் பிசாசோட கிரியைகளே அவங்க லைஃப்ல இருக்கும். கொல்லவோ திருடவோ, லைக் அவங்க ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இழந்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஐ மீன் லைக் அந்த பிசாசோட மூமெண்ட்டை அந்த அவங்க லைஃப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் தட் ஹவ், எப்படி அது? இது நான் ஒரு ஜோக் சொல்லட்டா? ஜோக் இல்லை, இது ஆக்சுவலி ஒரு ரியல் இன்சிடென்ட் தட் ஹேப்பன்டு. நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துருச்சு. அது ரொம்ப காமெடியா எடுத்துட்டு போனார் ஒரு இன்டர்வியூவர். அவர் ஒரு பாடி பில்டரை இன்டர்வியூ பண்றாரு. பாடி பில்டர் பண்ண உடனே அவன் பைசப்ஸ் ட்ரைசெப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுது, வாட் இஸ் இட் டூ அப்படின்னு கேட்குறாராம். கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், உடனே ஷோகேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஷோகேஸ் பண்றான், இது இப்படி பண்றான் அப்படி பண்றான். அவர் பார்த்துட்டே இருக்கிறார் அந்த இன்டர்வியூவர். பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு,
ஓகே நீங்க ஷோகேஸ் பண்றீங்க, பட் வாட் டஸ் இட் டூ ரியலி? இந்த கால் தைஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, காஃப் மசில்ஸ், ஒன்று திருப்பி அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுறாரு அந்த பாடி பில்டர். திருப்பி வந்து கால் மசில்ஸ் அந்த மசில்ஸ் திருப்பி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஷோகேஸ் பண்றாரு. சார் நீங்க பண்றதெல்லாம் கரெக்டு தான் சார், பட் வாட் டஸ் இட் ரியலி டூன்னு ஒன்று அவன் வெக்ஸ் ஆயிடுறான். சும்மா ஷோகேஸ் பண்றது தான். அந்த மாதிரி இதை வேற ரிலேட்டிங் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்ல ப்ரேயரு, ஃபாஸ்டிங் எல்லாமே வந்து என்னன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ள பலன்கள், ஸ்ட்ரென்த்ஸ் நம்ம ஷோகேஸ் பண்றோம். நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளோ வேதம் வாசிச்சேன், இத்தனை மணி நேரம் வேதம் வாசிச்சேன், இப்படி ஃபாஸ்டிங் எடுத்தேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஷோகேஸ் பண்றாங்க அந்த ஸ்ட்ரென்த்ஸ். 100% ட்ரூ. ஆனா அது வந்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, வாட் ஹஸ் இட் ரியலி டன் டு டு தேர் சோல் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இட் இஸ் நத்திங். ட்ரூ. நம்ம நிறைய வந்து இப்போ நியூஸ்ல படிக்கிறோம், தட் பாடி பில்டர்ஸ் ஜிம் போறவங்க ஹார்ட் அட்டாக்ல சாவுறது. சடனா when they're working out அப்பவே டப்புன்னு போயிடுறான். அப்படின்னா யூஆர் ஒர்க்கிங் அவுட்னா அது ஒர்க்கிங் அவுட் வந்து என்ன பண்றது வந்து அது டசன்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் ஹார்ட். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோன்னா வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே தேவையில்லை நான் சொல்லவே மாட்டேன். உபவாசமா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், சாட்சி சொல்றதா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட போய், இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் நீடட் இன் த கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவள் அப்படி கிறிஸ்தவன் அப்படின்னு இருந்தா இது எல்லாமே இருக்கணும். ஆனா எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபெய்த்தை, கர்த்தர் மேல இருக்க ஃபெய்த்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ற ஒரு இதுக்கு போய் அது லிங்க் ஆகலைன்னா, நம்ம விசுவாசத்தை வந்து கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தை நம்ம லிங்க் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் வந்து சும்மா ஷோ கேசிங் தான். அதனாலதான் டவுட்ஸ் வருது. நீ சொல்றியே எவ்வளோ ஜெபம் பண்றாங்க, இது பண்றாங்க, டவுட் இருக்குதுன்னா அப்ப அந்த டவுட் ஏன் வருது? ஒரு ஃபெய்த் வந்து நம்மளுக்கு ஃபெய்த் ஆண்டவர் இதை செஞ்சே முடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து அந்த டவுட் வரும். தட் இஸ் அன் ஓப்பன் வே ஃபார் த டெவில் டு கம் இன். நம்ம பிசாஸ் இந்த திருடன் வந்து எப்படி இவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனானோ அந்த மாதிரி அவங்க வந்து இவங்க இந்த மாதிரி இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு கேப், ஒரு ஃபியர், ஒரு பயம், ஒரு டவுட் வரும்போது உள்ள வந்து அவங்களோட லைஃப் எடுத்துடுறான். லைஃப்னா சோல் எடுத்துடுறான். சில டைம்ஸ் வந்து லைஃபே கூட எடுத்துடுறான். அவங்க வந்து அந்த நம்பிக்கை எடுத்து விட்டுறான். நம்பிக்கை எடுத்துட்டான்னா ஒரு விசுவாசியின் ஜீவியத்துல வேற எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு நம்ம ஜீசஸ் சொல்ற ஒரு பேரபிளோட கம்பேர் பண்ணலாம். அந்த நல்ல ஃபார்மர் வந்துட்டு விதைய தூவும் போது மண்ணில் விழுது, வழியில விழுது, கல்லில் விழுது, இதில் விழுது. ஐ திங்க் இந்த ஃபெய்த்துன்னு வந்துட்டு இந்த விதைகளை கூட நம்ம சொல்லலாம். டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போகுது. ஆனா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்னால வந்துட்டு அதோட பயன் வந்துட்டு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். அந்த நிலங்கிறது வந்து நம்ம இருதயத்தை குறிக்குது. ஸோ ஹவு ஃபர்டைல் யுவர் ஹார்ட் இஸ். நீ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கறது இல்லை, அவர் சொல்ற நம்ம படிக்கிற பைபிள் படிக்கிறோம்னா 10 மணி நேரம் பைபிள் படிச்சோன்னு கூட இல்லை. ஒரு சில டைம்ஸ் ஒரே ஒரு வசனம் வந்து இட் வில் டாக் டு யூ. அது அந்த வசனத்தை நம்ம வந்து நல்ல வேறுன்ற நம்ம உள்ளக்குள்ள வச்சு நம்ம அதுக்கு தண்ணியை ஊத்தி நம்ம வந்து அதை பாதுகாத்தோம்னா ஒரு பெரிய மரமா வளரும். அது இட் வில் கிவ் 100-fold ரிசல்ட். அது அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து we should tend ourselves. நம்ம நிறைய விஷயம் நம்ம செல்ஃபை பத்தி படிச்சோம்னா அது நெகட்டிவாகவும் இருக்கு, பாசிட்டிவாகவும் இருக்கு. நம்ம செல்ஃபை நம்ம தூக்கக்கூடாது. we should always நான் சிறுகவும் அவர் பெருகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி we should become less. காட்ஸ் கிங்டம்ல அதுதான் நம்ம குறையணும். நிறைய பேர் பார்த்தோன்னா தன்னைத்தானே பத்தி தவறா சொல்லிக்கிட்டு செல்ஃப் கிரிட்டிசிசம்னா தன்னைத்தானே பழிச்சுக்கிறது. இன்னும் கூட ஒருத்தர் பத்தி எனக்கு தெரியும். அவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பார். ஒரு ஊழியக்காரர் தான் அவரு. நமக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு சர்ச்சில் ஆதி காலத்துல வந்துட்டு இந்த சர்ச்சில் வந்துட்டு இருந்த ஆளு ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. என்னன்னு கேட்டா டாடி கேட்டதுக்கு சொல்றாரு அவரு, நான் வந்து சுயத்தை வெறுக்கிறேன், என் பைபிள்ல சுயத்தை வெறுக்க போட்டிருக்கு, அதனால இந்த உடலுக்கு வந்து நான் சோறு போடுறது இல்ல, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்பதான் வந்து கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு. அப்போ அந்த மெயின் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை பாரு. சுயத்தை வெறுக்கிறதுங்கிறது வந்து நம்ம இந்த உடம்பை நான் வெறுக்கிறேன், இந்த உடம்பு வந்து ஆண்டவர் கொடுத்த நமக்கு ஒரு
ஒரு கிஃப்ட், ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் அது. Temple. ஆமா, இட்ஸ் a டெம்பிள் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. இது வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியா வச்சிருந்தாதான் நம்ம 4 இடத்துக்கு நடந்து போயோ இல்ல பஸ் ஏறி போயோ இல்லைன்னா ரிக்ஷால போயோ இல்ல ஆட்டோல போயோ இல்ல கார்லயோ இல்ல ஃபிளைட்லயோ எப்படியோ போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்மளுக்கு இது ஒரு உடம்பு தேவை. ஜஸ்ட் இமேஜின், உடம்புல ஒரு ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது, கோஸ்ட் மாதிரி வந்து நம்மளால சொல்ல முடியுமா சுவிசேஷத்தை? Correct. ஸோ காட் இஸ் கிவன் திஸ் பாடினா அது வந்து ஹி இஸ் பிளெஸ்ட் இட். ஹீ சேயிங் திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். அப்ப நீ டெம்பிள் ஆஃப் காட் மாதிரி நீ இதை பக்குவமா வச்சு பத்திரமா வச்சிருந்தேன்னா உனக்கு வந்து கர்த்தர் வந்து அதை வந்து இன்னும் பிளஸ் பண்ணி உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ண போறோம். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு உடம்ப மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க இருக்காங்களே, லைக் so much care, they forget about everything, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃப்ளெஷ்ஷை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்களே. தட் அகைன் பிகம்ஸ் அன் ஐடல். ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க, அப்படியே உடம்ப வந்து அப்படியே ஒரு ஐடல் மாதிரி இது பண்ணி காலையில ஆச்சுன்னா இது பண்ணி அவ்வளோ இதாக குடிச்சிட்டு கிரீன் டீ. அஃப்கோர்ஸ் டயட்டிங் எல்லாம் நம்மளுக்கும் அதுக்கும் டயட்டிங்க்கும் தூரம்னு வச்சுக்கோ, பட் ஸ்டில் ஆனா வந்து அப்படியே பயங்கர கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்க உடம்ப. தி மேக் இட் அன் ஐடல். அவங்க உடம்புக்கு வந்து ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோன்னா தெர் ஆர் 2 அனோரெக்சியான்னு இருக்குது, சாப்பிட்டு வாந்தி எடுத்துருவாங்களாம். அதெல்லாம் வந்து அப்போ வந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள இருக்க டைஜஸ்டிவ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸ். ஸோ அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி வாயிலேருந்து வரும்போது அவங்களோட இந்த ட்ராக் எல்லாமே எரிஞ்சு போய் அது ஒரு பெரிய வியாதியில போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அவங்களால தண்ணி கூட குடிக்க முடியாத மாதிரி ஆயிடுது. இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க, இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் கெப்ட் ஃபார் அஸ். இந்த உடல் எதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம செல்ஃபை நம்ம எப்படி எந்த அளவுக்கு தான் க்ளோரிஃபை பண்ணணும். செல்ஃபை க்ளோரிஃபை பண்றதுல ஒண்ணுமே கிடையாது. வி ஹேவ் டு க்ளோரிஃபை காட் இன் எவ்ரிதிங். இப்போ நம்மளுக்குமே அதே பிரச்சனை தான் இருக்கு. நம்மளும் எவ்வளவுதான் டயட் ட்ரை பண்ணாலுமே 1 கிலோவோ 1/2 கிலோவோ குறைக்க முடிய மாட்டேங்குது. பட் ஆனா இந்த அக்செப்டன்ஸ் தான் கஷ்டமா இருக்கு. பட் சில பேர் வந்துட்டு ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பாங்க, அதுக்கு ஒவ்வொரு டைம் வந்துட்டு நேச்சுரலாக தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ஹெல்த்தி டயட் போது நிறைய பேர் வெயிட் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறன்னும் போது குண்டுலேருந்து ஒல்லி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. பட் ஒல்லிலேருந்து குண்டும் ஆயிருக்காங்க, பட் ஆனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த சேஞ்ச் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? ஒரு மிஷனரி ஒருத்தங்க, அவங்க வந்து ஷீஸ் ரைட்டிங், ஹர் நேம் இஸ் கிளாடிஸ். ஷி கோஸ் டு அவங்க ஆஃப்டர் ஹர் ஒன்லி வி நேம்ட் யூ கிளாடிஸ். ஓகே. ஸோ மிஷனரியா நீ போவ அப்படிங்கிறதுக்கா. ஸோ ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள பத்தி ஒருத்தங்க எழுதுறாங்க. அவங்க வந்து சைனாக்கு வந்து போறாங்க மிஷனரியா. அவங்க வந்து சைனாக்கு மிஷனரியா போனவங்க இன் ஹர் லேட்டர் இயர்ஸ். பட் அவங்க வளர்ந்து வர காலத்துல பார்த்தோன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே சுத்தி அவங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே கோல்டன் ஹேர் இருக்குமா. அந்த பிளாண்டும் அந்த ஹேர் கலர் வந்து கோல்டன் கலர்ல இருக்குமா, ரொம்ப லைக் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஆனா இவங்களுக்கு பார்த்தா பிளாக் ஹேராம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே அந்த அடலசன்ட் ஏஜ் வளர வளர எல்லாருமே இவங்களோட ஹைட் ஆயிட்டாங்களாம். இவங்க ஒரு ஹைட் வந்தோன்னு நின்றுட்டாங்களாம். அப்பனா குட்டையா கருப்பு முடியோட இருந்தாங்களாம். ஒரு நாள் கொண்டு போய் ஆண்டவர் மிஷனரியா கொண்டு போய் சைனால நிறுத்தினாங்களாம். சைனால நிறுத்தி சுத்தி பார்த்தா எல்லாருமே இவங்க ஹைட்ல இருக்கிறாங்களாம், எல்லாருக்குமே கருப்பு முடியாம். அப்போ அவங்க வந்து குளோரிஃபை பண்றாங்களாம். ஓ, இவ்வளவு நாள் அவங்க தப்பான இடத்துல இருந்திருக்காங்க. தப்பான இடத்துலன்னு மட்டும் இல்ல, she couldn't accept who she was. அவங்க ஏன் நான் குள்ளமா இருக்கேன், நான் ஏன் கருப்பு முடியோட இருக்கேன், மத்தவங்க எல்லாம் ஹைட்டா இருக்காங்களே கோல்டன், மத்தவங்கள பார்த்து தன்னைத்தானே வெறுத்தாங்க. தனக்கு தானே அவங்க வந்து பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்போ கர்த்தரோட நோக்கம் என்னன்னு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னா ஓஹோ இதான் கர்த்தரோட நோக்கமா, அப்போ இந்த ஜனங்களுக்கு மத்தியில நான் வித்தியாசமா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு குள்ளமாவும் எனக்கு முடி கருப்பாவும் கொடுத்துருக்காரா. அப்போ எனக்கு when I was born, before I was born, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும், நான் எங்க போய் ஊழியம் செய்வேன், அப்போ அந்த இடத்துக்கு நான் வந்து செட் ஆகணுங்கிறதுக்காக என்னோட ஃபீச்சர்ஸ் என்னோட ஜீன்ஸ்ல எல்லாம் ஆல்டர் பண்ணி எனக்கு வந்து ஆண்டவர் நிறுத்திருக்கிறாரு. அப்போ அது தெரிஞ்ச உடனே she started to accept herself. இப்போ இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு அந்த கடைசி நேரத்துல தான் நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து
தெரியாது. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளை ஏன் இப்படி படைச்சாங்கன்னு தெரியாது. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒன் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கருவில் உருவாறதுக்கு முன்னாடியே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். அப்போ டசன்ட் ஹீ நோ ஹவு வி ஷுட் பி, ஹூ வி ஷுட் பி? நம்ம வந்து இந்த விஷயம்லாம் நம்மளால மாற்ற முடியுமா? நம்ம ஹைட்டு நம்மளால மாற்ற முடியாது, ஹேர் நம்மளால மாற்ற, அஃப்கோர்ஸ் நம்மளோட குண்டா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறது நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். அந்த அதனால வர நம்ம வெறுப்பெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. பட் தென் வி கேன் கண்ட்ரோல் இட். அதுவுமே கர்த்தரோட காட்ஸ் கைடன்ஸோட தான் நம்ம பண்ண முடியுமே தவிர முயற்சியில் ஐ டோன்ட் திங்க் வி கேன் அச்சீவ் எனி திங். முடியலையே. முடியும். வி கேன் டூ இட். ட்ரை till you succeed. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே. ராப்சர் எப்போ வரும் தெரியாத மாதிரி இது எப்போ வரும் தெரியல. ஓகே, ஐ நோ ஐ கேன் டூ இட். பிகாஸ் கவலைப்படாத, ராப்சர்ல உனக்கு புது உடம்பு கொடுத்து ஆண்டவர் மறுமாக்கி எடுத்துட்டு போயிடுவாரு. அது வரைக்கும் இப்போ நடக்குதுன்னே தெரியாது. அது வரைக்கும் நம்மளும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கே வந்துட்டு சோம்பேறின்ட்டு தள்ளியே தட்டுவாரு. ஸோ அது நான் அந்த ரிஸ்க்ல இருக்கல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியது தான். ஐ திங்க் அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சொன்ன மாதிரி இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுவே வந்துட்டு இப்போது நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாடி ஷேம் அவங்களே பண்ணிப்பாங்க. நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி அக்செப்டன்ஸ், செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்துட்டு நிறையா இருக்குது. லைக் தே ஆல் எப்போவுமே வந்துட்டு கம்பேர் பண்ணிப்பாங்க டு அன் ஆக்ட்ரஸ் ஆர் டு அ செலிப்ரிட்டி. யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இல்லை அந்த சோஷியல் மீடியாலே இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. நான் ஏன் அப்படி இல்லை, நான் ஏன் அப்படி இருக்கேன்னு அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு போனால் அவங்கள இன்டர்வியூ பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க. தில் ஆல்வேஸ் லுக் அப் டு சம்ஒன் எல்ஸ். யாருமே அவங்களே வந்துட்டு நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கே வந்துட்டு ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் இருக்கு. ஆக்சுவலாக செல்ஃப் கிரிட்டிசிசம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். மை குட்னஸ். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஆமா, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து whenever we criticize நம்மளே வந்து சபிச்சுக்கிறோம். நீ if you Google and see செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா இட்ஸ் ஈக்குவல் டு சூசைட்னு போட்டிருக்கு. ஐயோ. அப்போ வந்து நம்மளே சூசைடுக்கு நேராக நம்ம நடத்துறோம். அப்போ வந்து we are killing ourselves by self destruction. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. இதில் இன்னொரு கதை ஐ ஹாவ் டு சே தட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் when I read this. ஏபிசி ஈவினிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஒரு மாடர்ன் ஆர்ட்டை பற்றி ஒரு ரைட்டப் இருந்துச்சு. அது என்ன மாடர்ன் ஆர்ட்னா, அது வந்து ஒரு சேரில் வந்து இட் இஸ் டிசைன் இன் சச் அ வே, அதில் வந்து ஒரு கன் இப்படி உட்கார்ந்தா அந்த கன் வில் பி பாயிண்டிங் டு யூ. நேராக அப்படியே பாயிண்ட் பிளாங்க்ல வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கன் இருக்கு. அந்த ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல வந்து அது ஒரு டைமர் வச்சிருக்கானுங்க. டைமர் வந்து 100 இயர்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கானுங்க. அந்த இது கன் வந்து லோடட். இட் இஸ் லோடட் அண்ட் லோடட் கன் ஆன் அ டைமர். அந்த டைமர் வந்து 100 இயர்ஸ்ல எப்போ வந்து கிளிக் ஆகும், எப்போ வந்து செட் ஆஃப் ஆகும் தெரியாது. இது ஒரு கேம்பிளிங் கேம். அந்த சேர்ல உட்கார்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கியூ நிக்கிறாங்களாம். எதுக்கு? ஜஸ்ட் டு ஃபீல் தட் பாயிண்ட் பிளாங்க் டிஸ்டன்ஸ்ல எப்படி அந்த கன்னை ஃபீல் பண்றது, எப்படி அந்த சேர் அந்த மரணத்தை அப்படி பாக்குறதுக்கு அது ஒரு கேம்பிளிங் கேம் மாதிரி. அதுக்காக கியூ நிக்குதான். இதெல்லாம் ஒரு இதா? அவங்க கேட்டா ஏன் அப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டா, நான் உட்கார நேரம்லாம் ஒன்றும் ஆகாது. ஓ, யாருக்குமே தெரியாது. அவன் 100 இயர்ஸ் டைமர்ல அவன் எந்த டைம் செட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு செட் பண்ணவனுக்கு தான் தெரியும். அது இவன் உட்கார நேரம் ஷூட் கூட ஆகலாம். ஸோ தேர் வில்லிங் டு, அது ஒரு பப்ளிசிட்டி வருது. ஸோ ஃபார் நத்திங் தேர் ரெடி டு லூஸ் எவ்ரி திங். ஐ திங்க் திஸ் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இது ஆக்சுவலி இது வந்து we can equate it to the believers. எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். இந்த பாவத்தினால நான் இப்போ கள்ளன் இருக்கான், 3 சிலுவையில் வந்து ஒரு கள்ளன், 2 கள்ளர்கள் இருக்காருங்க. அந்த கள்ளன்கள் வந்து என்ன அவன் சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணோம், நாங்க மறிக்க போறோம். ஆனா ஒன்றும் பாவமும் செய்யாது. அப்போ
ஆனா God gives one guy because he repented on the cross. He was given an opportunity. நீ நினைக்கிறியா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ ஆகுது, எத்தனையோ பேர் அப்படி ஒரு நொடி பொழுதுல மறிச்சிடுறாங்க. வானத்துல 2 பிளேன் வந்து கொலாப்ஸ் ஆகுது, they die. அப்போ இதெல்லாம் யாருக்குமே டெத் எப்போ வரும்னு தெரியாது. சாவர நேரத்துல நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு திருந்திக்கலாம்னு நினைச்சா will it happen? யாருக்குமே அந்த கல்யாணம் போல சான்ஸ் கிடைக்காது. பட் கேம்பிளிங், தட்ஸ் வாட் பீப்புள் ஆர் டூயிங். பாவம் செய்யறாங்க, பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அது பரவாயில்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கூட அதெல்லாம் பரவாயில்லப்பா, டேடியோட ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து 50 வயசு 60 வயசு நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து கிறிஸ்தவத்துல விழுந்துடுறேன், நான் மனம் மாறி வந்துடுறேன், நாங்க வந்துடுறேன் அப்படி. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈவன் பிஃபோர் ஹீ குட் செட்டில் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் மேரேஜ் அண்ட் எவ்ரி திங் அவர் இறந்துட்டார். கொடுக்குற தருணத்தை அவர் யூஸ் பண்ணிக்கல. ஸோ வி நெவர் நோ. பீப்புள் நம்ம பார்க்க போனா த ஹோல் வேர்ல்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. மற்றவங்களை டெஸ்ட்ராய் பண்றாங்களோ இல்லையோ, தன்னைத்தானே நிறைய பேர் வந்து தே சூஸ் டு டெஸ்ட்ராய் தெம் செல்ஃப், திங்கிங் தட் திஸ் வில் நாட், நத்திங் வில் ஹேப்பன் டு மீ, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் திரும்பிடுவேன். பட் யூ நெவர் நோ. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜிம்ல எத்தனை பேர் மாறிக்கிறாங்க சின்ன வயசு. டாக்டர்ஸ்க்கு தெரியாதா? டாக்டர்ஸ்க்கு அந்த லிமிட் தெரியும், எல்லாமே தெரியும். தே டை இன் தி ஜிம். ஸோ அதனால செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் அ வெரி, நம்ம ஈஸியாக நினைக்கிறோம், பட் இட்ஸ் அ வெரி 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 சிவியரான ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு இது. ஸோ நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம டெய்லியுமே, பைபிள் சேஸ் சால்வேஷன் வந்து டெய்லி ரெனியூ பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் லைக் 20 years பேக் யூ ஆர் சேவ்ட் அண்ட் யூ ஆர் ஸ்டில் சேவ்ட் கிடையாது. சால்வேஷன் இஸ் இன்னும் கேட்டால் எவ்ரி நானோ செகண்ட் ப்ராசஸ் கூட சொல்லலாம். மனுஷன் எப்போ விழுந்து போவான்னு தெரியாது. ஆக்சுவலி காட் மேட் எவ்ரிதிங் ஈஸி ஃபார் அ சால்வேஷன். ஆனா வந்துட்டு கொடுத்துடுறாரு. அது ஒரு செகண்டும் நம்ம பாதுகாத்து அது நம்மளே வந்துட்டு என்ன சொல்றது, மாட்டு வண்டி ஓடும் போது அந்த மாடு பின்னாடி தட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ளஷை முன்னாடி தள்ள விட்டு தட்டிட்டே இருக்கணும், எங்க போற கத்தர்கிட்ட போ, ஸ்ட்ரெயிட் ரோட்ல போ. நிறைய பேர் விட்டுறாங்க. பட் ஆனா நிறைய பேருக்கு ஆண்டவர் தூக்கியே விடுறாரு. ஸோ எப்போ எண்டு வரும், சொன்ன மாதிரி எப்போ எண்டு வரும் தெரியாது. நம்மளோட நம்ம லைஃப்க்கு வந்துட்டு எப்போ எண்டு வரும் தெரியாது. ஐ திங்க் நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ ஆக்சுவலா எதுக்கு இதை ஈக்குவேட் பண்ணேன்னு சொல்ல வந்தா, நீ கேட்ட இல்லையா சேட்டன் எப்படி உள்ள வரான்னு. சேட்டனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ப்ரைடு. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ப்ரைடு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஃபால் இருக்கு. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு மெயின் இதே வந்து ப்ரைடு தான். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கலாம், எனக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறாங்க பாரு, அங்க விழுந்துடுறாங்க. ஒன்று ப்ரைட்ல போயிடுறாங்க, இல்லைன்னா நான் வந்துட்டு தண்டம் தத்தின்னு அவங்களே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி. ரெண்டுமே வந்து தப்பு. அதான் பிசாசு அப்படித்தானே வரான். ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம அலோவ் பண்றதுலதான் வரான்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் வந்துட்டு எப்படா நம்மளை கவுக்கலாம், நம்மளை காலி பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒன்று நம்ம வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுறோம், இல்லைன்னா வந்துட்டு இறங்கி மண்ணை நோண்டி அடியில போய் உட்காந்து ஜீக்கிர சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரியான்னு போட்டிருக்கான். So he comes like a roaring lion also, he comes like a thief also. யாருக்கு சத்தம் இல்லாம வரான். ஸோ ரெண்டு மாதிரியும் வரான் அவன். அப்ப நம்ம விஜிலண்டா இல்லைன்னா நம்ம லைஃப் we will destroy ourselves. ஸோ மெயினா வந்து நம்ம எதை காத்துக்கொள்ளணும்னா நம்ம வாயை காத்துக்கணும். வாயில இருந்து தான் புறப்படுற the things we confess it happens to us. ஸோ ஆண்டோட வார்த்தைகளை நம்ம ரொம்ப கன்ஃபெஸ் பண்ண அவரோட ஃபெய்த் அப்போதான் ஃபெய்த் இம்ப்ரூவ் ஆக இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போய் நம்ம செல்ஃபே இல்லாம கர்த்தாவே நீங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்துல இருக்கும்போது டெஃபினட்டா காட் வில் பி க்ளோரிஃபைட் இன் அவர் லைஃப். ஸோ ஐ திங்க் அந்த பைபிளில் வந்துட்டு அதுதான் அவ்வளோ ஃபுல்லாக பேஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஓகே, தேங்க்யூ மம்மி. லைக் நான் இது எதிர்பார்த்த பதிலுக்கு மேலே வந்துட்டு எனக்கு நிறையா கொடுத்தீங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு எனக்கு ஒரு மிரர் மாதிரி இருந்துச்சு. நானே எங்கெல்லாம் செல்ஃப் டவுட் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்துட்டு இப்போது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ. ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட். நீங்கள் வந்துட்டு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள், செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க.
அண்ட் லவ் யுவர் செல்ஃப். யூ ஆர் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட். கர்த்தர் வந்துட்டு உங்களுக்காக ஒரு அழகான பாதையை அமைச்சு வச்சிருக்காங்க. ஏன் இந்த சுச்சுவேஷன் ஏன் இப்படி இருக்கோ, இந்த நேரத்துல ஏன் இப்படி இருக்கோ நீ யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் மாற்றுவாரு. ஈவன் அட் த கிராஸ் இப்போ நாங்கள் கதையில சொன்ன மாதிரி கிராஸ்ல வந்துட்டு ஒரு கல்லன் கடைசி நிமிஷம் உயிர் போற டைம்ல வந்துட்டு ஹி சேஞ்ச் த லைஃப். இன்னைக்கு என்னோட பாரடைஸ்ல இருப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஸோ நம்மளுக்கு அதுக்காக அந்த மூமெண்ட்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. அனலைஸ் யுவர் செல்ஃப். உங்களையே வந்துட்டு நீங்க சோதிச்சு பாருங்க. இது கர்த்தருக்கு ஈக்குவலா இருக்கா, கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கா, நீங்க பார்த்து அதை அனலைஸ் பண்ணுங்க. பிசாஸ் மேக் ஷுர் யூ டோன்ட் ஹாவ் அந்த பெருமையை வந்துட்டு உள்ள வர விடாதீங்க. அதே மாதிரி போட்டு நீங்களே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு வந்துட்டு நான் கேட்காதீங்க. எவ்ரி திங் இஸ் குட். கர்த்தர் வந்துட்டு சகலத்தையும் நன்மையா மாற்றுவாரு வித்தவுட் டவுட். ஐ எம் 100% ஷுர். ஏன்னா என் லைஃப்ல வந்துட்டு ப்ரெசண்டா காட் இஸ் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல் திங்ஸ். என்னோட கதைகள் நான் மம்மி பர்சனலாக தெரியும், என் க்ளோஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் last year and all I was very down. This year God is just building me up for better. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பாயிண்ட் டெட் எண்ட்க்கு வந்துட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ இன்னைக்கு இந்த டைமில் கூட நீங்கள் கர்த்தருக்காக கூப்பிடுங்க. டெஃபினட்டாக your life will change into a beautiful masterpiece. So, Amen. Amen. Okay, see you guys.